சுட போகிறோம். பட்டாணி பருப்பு ஊற வச்சுருக்கேன். பட்டாணி பருப்பில் வடை சுட்டால் தான் நல்லா பொறுன்னு நல்லாயிருக்கும். 1/2 கிலோ பருப்பு இது ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். அதுக்கு தேவையான பொருள் வரமிளகா காரத்துக்கு தகுந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 1 கட்டி, இஞ்சி துண்டு, 3 லவங்கமும் ஒரு 4-5 பட்டையும் வச்சுருக்கேன். 1½ ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பருப்பு இதெல்லாம் எடுத்து போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ அதெல்லாம் அரைச்சிக்கலாம். இஞ்சி 1 துண்டு சேர்த்திருக்கேன். வரமிளகா, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பருப்போடு சேர்ந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பல்சில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட சேர்ந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். திருப்பி இதெல்லாம் போட்டு கலக்கும்போது உப்பு பற்றா சரி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு போட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம அந்த இதில் அரைச்சி எடுத்துக்கிட்டு வரலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாத அரைக்கணும். அப்போ தான் இல்லாட்டினா எண்ணெய் இழுத்துக்கும். நம்ம இதை அரைச்சிட்டு வரோம். இந்த மாதிரி தண்ணி விடாத எல்லாம் பருப்பையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. எடுத்து வச்சுருந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம இதோட வெங்காயம், கொத்தமல்லி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கலாம். இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி விடக்கூடாது. அதை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் தண்ணி தேவைப்படாது இதுக்கு. இப்போ பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம உப்பு சரி பார்த்துட்டு வடை தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கணும். வாங்க தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். முட்டை உள்ள வரைக்கும் வேகும். கையில் வச்சு போட வேண்டாம். இந்த சைடு வெந்துருச்சு. நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திங்கிறான். இப்போ நல்லா வடை வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். வடை சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் சிம்மில் வைக்கணும். தட்டி போட்டோம்னா நல்லா பொறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.